சென்று கானம் சேர்ந்து உண்போம். மாடு கண்ணுகளோட நாங்க போறவா, எங்களுக்கு படிப்பறிவு இல்லை. கிருஷ்ணா, நீ எனக்கு இவ்வளவு பேசுறியே, ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீ எனக்கு மோட்சம் கொடுக்கணும். ஏன்னா நாங்க வழிபடுறது சும்மா இல்ல, மேலையா செய்வனகள். எங்க முன்னோர்கள் செஞ்சதை நான் கடைபிடிக்கிறேன். அந்த மாதிரி அவர் முன்னோர்கள் பண்ணதை கடைபிடிக்கிறா. இது அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். எங்க பெரியவா வழக்கம்னு சொல்றது உண்டு. எங்க ஆத்து பெரியவா வழக்கம், எங்க முன்னோர்கள் வழக்கம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்பா. இங்க வரைக்கும் சௌரியமா தான் இருக்கா எல்லாரும், ஒரு குறையும் இல்லை. அப்படிப்பட்டதான வார்த்தைய இங்க யார் சொல்றான்னா, தசரதன் சொல்றான்னா, கம்மநாட்டு ஆழ்வா அனுபவிக்கிறான். அதனால நீங்க வந்திருக்கேளே, நிலம் செய் தவம். இந்த பூமி தவம் பண்ணித்தா, இல்ல நான் ஏதாவது புண்ணிய காரியம் பண்ணனா? இல்ல, நீங்க வந்தது நிஜம். ஆனா எங்க முன்னோர்களுடைய பண்ண ஒரு பெரிய புண்ணிய காரியம் அவ பண்ணிட்டு போயிட்டா, நான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த சந்தோஷத்தை தெரியப்படுத்துறானா தேவரீர் வந்துதான். அதனால அந்த சந்தோஷத்துல கேட்டான், என்ன பண்றதுன்னு புரியல. எது வேணுமோ கேளுங்கோன்னுட்டான். எது வேணுமோ கேளுங்கோ அப்படின்னு உடனே தசரதன் சொன்ன உடனே அவருக்கு விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டு போயிடுது. அப்பா, மகாவம்ச பிரசூதஸ்ய வசிஷ்ட வியபதேசினா. அப்பா, நீ வசிஷ்டருடைய சிஷ்யனாச்சே. வசிஷ்ட சிஷ்யன் எப்படி பேசணுமோ அப்படி பேசுற, எப்படி அடக்கமா பேசணுமோ அப்படி பேசுற, பொய்க்காம பேசுற. உன்னிடத்துல ரொம்ப எனக்கு மகத்தான ஆசீர்வாதம் பண்ற, நீ கேமமா இரு அப்படின்னு உடனே நீங்க எது வேணும் கேளுங்கோ. கஞ்சதே பரமம் காமம் கரோமி கிமுகரிஷதா. அப்பா, அவரை பார்த்து சொல்றான் தசரதன், ஒரு மகாத்மா ஒரு இல்லம் தேடி வந்தாங்கிறது எங்கேயும் கிடையாது. என்னுடைய குடிசையை தேடி வந்தேனே, என்னை தேடி வந்திருக்கேளே. நீங்க உங்களமா இருக்கிறவாளுக்கு நான் தானம் பண்ணணுமே, உங்களமா இருக்கிறவாளுக்கு நான் செய்யணுமே, உங்களமா இருக்கிறவாளுக்கு நான் கொடுக்கணுமே. நான் கொடுத்தா தானே எனக்கு ஸ்ரேயஸ். அப்படிப்பட்டவா நீங்க வந்திருக்கேளே, எது வேணுமே, உங்களுடைய பரமம் காமம், உங்களுடைய உயர்ந்ததான ஆசை எது ஒண்ணு உண்டோ அதை கேளுங்கோ அப்படின்னா. என்ன கேட்க போறான்னு தெரியாது, அவ்வளவு தூரம் புகழ்ந்து பேசினா. உடனே அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒரு வேள்வி நடத்தின்னு இருக்கேன். அடிக்கடி இந்த ராட்சசாலாம் தொந்தரவு பண்றா, நீ வந்தீங்கன்னா எனக்கு அதுலேருந்து எனக்கு அதை காப்பாற்றி கொடுப்பா. உன்னுடைய புள்ளதான் அந்த பராக்கிரம உடையவன், அவனை எனக்கு கொடுன்னு கேட்டார். சுபுத்திரம் ராஜசார்தூலம் ராமம் சத்ய பராக்கிரமம் காகபக்ஷதரம் சூரம் ஜேஷ்டம் மே தாது மருகசி. இது வால்மீகி. சுபுத்திரம் ராஜசார்தூலா. அப்பா தசரதா, நீ எது கேட்டாலும் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும், நீ வேற ஒன்றும் கொடுக்க வேண்டாம். ராமம் சத்ய பராக்கிரமம், உன்னுடையதான பிள்ளைகள்ல ராமன் இருக்கான் இல்லையா, ஜேஷ்டம் காகபக்ஷம் அப்படின்னா சுருண்டதான கேசத்தை உடையவர். ராமனி அப்படிதான் சொல்றா, கிருஷ்ணனி அப்படிதான் சுருண்டிருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் அப்படிங்கிற பெரியாழ்வார். அவனுடைய கேசம் சுருண்டு சுருண்டு இருக்கான், அழகா இருக்கான். அதனால அப்படிப்பட்டதான கேசத்தை உடையவனான ராமன் இருக்கானே, ஜேஷ்டம் மே தாது மருகசி, அந்த குழந்தை அவனே என்னிடத்தில் கொடு அப்படின்னு கேட்கிறான். அதையே அப்படியே கம்பர் பின்பற்றி கேட்கிறார். நின் சிறுவர் நால்வரில் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என உயிர் இறக்கும் கொடுங்கூட்டின் உடைய சொன்னான். நின் சிறுவர் நால்வரில், வேற யாராவது பையனை கொடுத்துட போறானேங்கிறதுக்காக பயமா. அதனால விஸ்வாமித்திரருக்கு நின் சிறுவர் நால்வரில், 4 குழந்தைகள் இருக்கானே எனக்கு தெரியும். அதுல கரிய செம்மல், கரிய மேனியோட இருக்கானே கரிய செம்மல். அதனால நின் சிறுவர் கரிய செம்மல் ஒருவனைனா. ஆச்சரியமான விஷயத்தை வச்சாரு கம்மநாட்டு ஆழ்வார். ஒருவனைன்னு யார் சொன்னா, எங்க அவருக்கு அந்த பதம் கிடைச்சது? ஆழ்வார் சொல்லியிருக்கார், சுவாமி நம்மாழ்வார். அவனே அகல் ஞானமுண்டு மிழ்ந்தான், அவனே அகுதுண்டு மிழ்ந்தான் அளந்தான், அவனே அவனும் 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 அவனே மற்றெல்லாமும் அறிந்தனவே. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரது சுடரடி தொழுதழன் மனனே. என்னப்பன் எனக்காயுளாய் என்னை பெற்றவளாய், பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய், நின்ன பொன்மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன்,
தன் ஒப்பார் இல்லப்பன்